என் மனதிற்கினிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது கர்மா, கர்மா, கர்மா என்பார்கள். அதாவது சூரிய கர்மா, சந்திர கர்மா, புதன் கர்மா, செவ்வாய் கர்மா, குரு கர்மா, சுக்கிர கர்மா, ராகு கர்மா, சனி கர்மா என்று சொல்வார்கள். அதாவது நட்சத்திரங்கள் அனைத்துமே ஏதாவது ஒரு கிரகத்தின் கர்மாவில் அடிப்படையில் தான் இருக்கும். உதாரணமாக நாம் மீண்டும் சந்திரனுடைய கர்மாவை சொல்ல வருவோம். சந்திரன் கர்மாவில் பிறந்தவர்கள் எளிதில் பிறரால் ஏமாற்றப்பட்டு விடுவார்கள். இவர்கள் ஒரு ஏமாளிகள் தான். ஆசையாக பேசி, அழகாக பேசி பிறர் இவர்களை ஏமாற்றி விடுவார்கள். ஆதலால் இவர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். இந்த சந்திரன் கர்மாவில் பிறந்தவர்கள் பிறருடன் பழகும்போது கவனித்து பழக வேண்டும். தீயோருடன் பழகும்போது தீயோர் நட்பு இவர்களை நிலைக்குலைய செய்துவிடும். தவறான பழக்க வழக்கங்களுக்கு சென்று இவர்களால் அதிலிருந்து மீள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆதலால் பிறர் நெகட்டிவ் வைப்ரேஷனோட பேசும் பொழுது அவர்களை தவிர்ப்பது இவர்கள் நல்லது. இல்லாட்டினா அந்த வைப்ரேஷன் இவர்களை தொற்றிக்கொள்ளும். அதேபோல் இவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அழகாக பேசக்கூடியவர்கள். அதேபோல் இவர்கள் நல்ல இதயம் படைத்தவர்களாக இருந்தாலும் இந்த கர்மாவில் சாப்பிடும் பொழுதுதான் இவர்களுக்கு பிரச்சனையே தலை தூக்கும். பிடிக்காத உணவை சமைத்து விட்டு வைத்து போவார்கள். அதை சாப்பிடும் பொழுது இவர் கோபதாபங்கள் வரும். அதேபோல் பயணத்திலும் இவர்கள்